துடிக்குது மனசு. சினிமா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் டிஃபரன்சஸ். நான் வந்து when I was 18 கல்யாணம் முடிஞ்சு சென்னை வந்த டைம்ல எனக்கு சினிமால நடிக்க வாய்ப்பு வந்தது. லீட் ரோல்ல 2-3 படம் வந்தது, நான் பண்ணல. அப்ப அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் கூட நேரோடா இருந்தது. பிகாஸ் ஒரு லேடி, ஒரு கேர்ள் வந்து அவ்வளவு தைரியமா, தட் சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஃபேமிலில இருந்து உள்ள வர்றது கஷ்டம். சில பிராக்டிசஸ் எல்லாம் பிலிம் ஃபீல்ட்ல இருந்திருக்கலாம், அதனால இருக்கலாம். பட் இப்போ நம்ம பாக்குறது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த காலத்துல வந்திருக்கிறது டிரெக்டர்ஸ் இவங்க எல்லாம் அவங்க வந்து அவங்களோட வேலையில தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ப்ரொஃபஷனல்ஸ் தேர் இட் இஸ் லைக் எனி அதர் கார்பரேட் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஆல்சோ எஜுகேட்டட் ஃபேமிலிஸ்ல இருந்து வெரி வெரி எஜுகேட்டட் பீப்புள் வந்து பேஷனுக்காக இது பண்றாங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க ஆக்ட் பண்ணறவங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, ஜட்ஜ் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க முன்னாடி மேபி there are people who are really passionate about cinema, அவங்களும் இருக்காங்க. அதெல்லாம இது ஒரு கெரியர் ஆப்ஷனா, வேற ஆப்ஷன்ஸ் இல்லாம இது ஒரு கெரியர் ஆப்ஷனா இருந்தவங்க இருந்திருக்காங்க சில பேர். அந்த மாதிரி இப்ப ரொம்ப ரேர். இது வந்து பேஷனேட்டா அவுட் ஆஃப் சாய்ஸ் உள்ள வராங்க. So அந்த ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு தெரியாது. that I am able to make out. Not only that, அப்ப நான் வந்து அந்த டைம்ல பிகாஸ் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுத்து, ஃபேமிலிஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க, அதனால பண்ணல. பட் என்னோட சிஸ்டரோட டாட்டர் பிலிம்குள்ள வந்தா, ஒரு 3 படம் பண்ணா. ஜோடி சேர்ந்தாச்சுன்னு லக்ஷ்மியோட பிலிம்ல. அவங்க பேரு சௌமியா, டாட்டர் பேரு சௌமியா. மலையாள படம் 3 படம் பண்ணா. பிரியதர்ஷன் சாரோட பிலிம் பண்ணா, அத்வைதம், அப்புறம் நீலக்குறுக்கன், அந்த மாதிரி 4 படம். அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு க்ளோஸா தெரியும். அவங்களும் 4 படம் பண்ணதுக்குள்ள நாங்களே அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி she settled now. So அதுக்கும் இப்ப நான் பாக்குறதுக்கும் there is a difference. So it's more open. And not only that, அந்த காலத்துல வந்து சினிமாக்குள்ள போறதுக்கு there are a lot of qualifications needed. Like பாட்ட தெரிஞ்சிருக்கணும், டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும். For me, okay, எனக்கு அந்த டேலண்ட் இருந்ததுனால தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டில மேல வர முடிஞ்சது. பட் someone just பெரிய director just offered me a role which was so very distant. அவ்வளவு தூரத்துல இருந்தது, அது இப்ப ரொம்ப பக்கத்துல வந்துடுது. It's open. And not only that, ஒரு ஆடியன்ஸா நான் எவ்வளவோ படம் பார்த்திருக்கேன். நான் ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணறதுக்கு முன்னாடி வர இந்த ஷார்ட் டிவிஷன் ஒன்னு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு சீன்னா நம்ம கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஷார்ட் பிலிம் பண்ணறது வர அவ்வளவுதான் ஆடியன்ஸா நமக்கு அந்த பிலிம் மேக்கிங்கோட நாலேஜ் இருந்தது. இப்ப பாருங்க, என்னோட குட்டி பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க, அவ சொல்வா, அம்மா இந்த லைட் அங்க வச்சிருக்கலாமே, சோர்ஸ் லைட் இங்க இருக்கு, ஷார்ட் இப்படி வச்சிருக்கலாமே, அந்த ட்ராக் ட்ராலி சூப்பரா இருக்கு. எனி லேமேன், எனிபடி அந்த ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிறவங்க கூட பிலிம் மேக்கிங் பத்தி தெரிஞ்சிருக்காங்க. சோ சினிமா வந்து அந்த அளவுக்கு ஓபன் ஆயிடுத்து, பக்கத்துல வந்துடுச்சு. உங்க ஃபேமிலி இப்ப வந்து ஒரு லேடிக்கு வந்து வீட்டுக்குள்ள இருந்து வீட மேனேஜ் பண்ணி, குழந்தைங்களை மேனேஜ் பண்ணி, ஹஸ்பண்டோட இதெல்லாம் பார்த்து, வீட்டுல ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், சோஷியல் கமிட்மெண்ட்ஸ் பாக்குறதே ஃபுல் டைம் ஜாப். அதை தாண்டி நம்ம ஒரு சிலர் வந்து அத வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்துடுவாங்க. ஆமா, ஒரு சிலர் வந்து இங்க மட்டும் போறாது, நம்மளோட டேலண்ட்ஸ் வந்து நம்மளோட கேப்பபிலிட்டி வெளி உலகத்துக்கும் தெரியணும், அதே மாதிரி வெளி உலகத்துக்கும் பிரயோஜனப்படணும் கண்டிப்பா நினைக்கிறதுவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறதுவங்களுக்கு யூ நீட் ரொம்ப சப்போர்ட் இருக்கிறது ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா வைஃப் தேவை. அப்பதான் முடியும். அந்த வகையில ஐ எம் வெரி வெரி லக்கி. அது லக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப ஜென்வினா நம்ம ஒரு அவுட் ஆஃப் த வே போய் கஷ்டப்பட்டு ஏதாவது சாதிக்க பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்போர்ட் கிடைக்கும். கண்டிப்பா நம்ம வந்து எல்லாம் நம்ம மடியில வந்து வேணும் நினைச்சா முடியாது. நான் வந்து எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் கோஆபரேட் பண்ணுவாங்க. அவங்களும் கோஆபரேட் பண்ணுவாங்க. எஸ், அம்மா வந்து இவ்வளவு எடுத்துக்கிறாங்க, நம்மளும் அதே மாதிரிதான் என்னோட ஹஸ்பண்டும். அப்படி பார்க்க போனீங்கன்னா என்னோட ஃபேமிலி வந்து, என்னோட பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் they are very broad minded சொல்லலாம்.
என்னோட ஹஸ்பண்ட் சைட்ல வந்து ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவ். இப்ப வந்து என்னோட படம் என்னோட பெரிய மாமனார், அது எனக்கு ஒரு பெரிய, உங்களுக்கு கேட்கும் போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த பெரிய மாமனார் அவருக்கு 94 வயசாச்சு. அவர் என்ன கூப்பிட்டு லாஸ்ட் வீக் சொன்னார் என்கிட்ட. ஆக்சுவலா நான் ரொம்ப டீடைல்டா சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தெரியும் நான் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கேன்னு. என்னோட ஃபர்ஸ்ட் பிலிம் பண்ணும்போது நான் என்னோட மாமனார்ட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் வேற யாராவது போய் சொல்றதுக்கு பதிலா நானே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்லியிருந்தேன். அது பெருசா நான் சொல்லல, எனக்கு கன்வீனியன்ஸ் ஆப்ஜெக்ஷன் வராத மாதிரி சொல்லிட்டேன். பட் இப்போ வந்து அவர் கூப்பிட்டு எங்கிட்ட, உன்னோட ப்ரோக்ராம் எல்லாரும் டிவில பாக்குறாங்க, எங்கிட்ட மட்டும் நீ சொல்லியே, எனக்கும் பார்க்கணும் ஆசையா இருக்கு. என்னால நம்ப முடியல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அப்ப ப்ராபப்ளி அந்த கான்பிடன்ஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இன்னொரு விஷயம் கூட அவர் என்கிட்ட சொன்னாரு. ஏதோ ஒரு அவர் அவங்க என்னோட மாமனார், பெரிய மாமனார், என்னோட மாமனார் இல்லப்போ பெரிய மாமனார் பயங்கர ரொம்ப பிரின்சிபல், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க என்னோட மாமியார, அவங்க வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி கிச்சனுக்குள்ளதான் அவங்களுக்கு வேலை, அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் எடுத்து வெளியே வரைக்க மாட்டேன், அந்த மாதிரி வளர்த்துருவாங்க. நான் தான் கொஞ்சம், என்னோட ஹஸ்பண்ட் இப்படி, நான் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிட்டேன். அப்போ அவங்க வந்து என் பெரிய மாமனார் என்ன கூப்பிட்டு ஒரு ஒப்பீனியன் கேட்டாரு. எதுக்கோ நான் ஸ்டன் ஆயிட்டேன் எங்கிட்ட. அப்ப அவரே என்கிட்ட சொல்றாரு, உங்ககிட்ட ஒப்பீனியன் கேக்குறேன், அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு. ஏன்னா யூ ஹேவ் 3 daughters, உனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஒரு நல்ல அம்மாவால தான் குழந்தைங்களை அப்படி வளர்த்த முடியும். சோ அதுக்கு குவாலிஃபிகேஷன் உனக்கு இருக்கு. ரொம்பவே ஐ திங்க் வெரி வெரி வைட்டல்னு சொல்லலாம். அப்ப அந்த ஃபேமிலி கோஆபரேஷன் கிடைக்கணும்னா நம்ம அதை டிசர்வ் பண்ணணும். அதை டிசர்வ் பண்ணறதுக்கு நம்ம சைடுல இருந்து நம்ம எஃபர்ட் எடுத்துக்கணும். லைஃப்ல எல்லாமே ஈஸியா கிடைக்கிறது இல்ல. நோ பெயின் நோ கெயின். அந்த விஷயம் தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க ஃபேமிலி சப்போர்ட், எஸ், நமக்கு என்ன வேணும், நமக்கு அது கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கணும். அந்த குவாலிட்டி, நம்ம வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னா அந்த குவாலிட்டி டைம் வீட்டுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணணும். அது இதெல்லாம் நம்ம பண்றோம் வச்சுங்க. ஆனாலும் குறை சொல்றதுக்கு ஆளுங்க இருப்பாங்க ஃபேமிலிக்குள்ளேயே. என்ன சொல்லுவாங்க, சப்போஸ் குழந்தைங்க நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா, நல்ல குழந்தைங்க வெரி குட், நல்லா வளரலைன்னா அப்ப சொல்லுவாங்க. அப்ப எங்க வெயிட், எங்க சான்ஸ், அத பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. பசங்கள்ல 3 daughters. ஆமா. இப்ப கடைசி அவங்க she still in school. She's in 11th. ஓகே. அவங்க இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, see I will tell you, in any department acting, அவ ரொம்ப passionate-ஆ இருக்கா வெச்சுங்களேன். அம்மா எனக்கு I want to act, if she is passionate about it, I will allow follow her. it. Okay. If she is not passionate, she thinks this is going to be easy way out, I will say no, it is not, because ingiyum nothing is in your hands. இப்ப நான் உள்ள வரத எனக்கு 40 years. ஓகே. அப்ப எனக்கு இந்த ஆஃபர் கிடைச்ச போது நான் அதை வே பண்ணி பார்த்தேன். பிகாஸ் நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். ஏன்னா எங்க ஃபேமிலிஸ்ல எல்லாம் பிலிம் அந்த ஸ்டிக்மா இன்னும் இருக்கு. இப்ப நான் இதுக்குள்ள வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ண போறாங்க. ஓகே, ஆகலைன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த வயசுல உங்களுக்கு தேவையா? அது மட்டும் இல்ல, நான் அந்த ரிஸ்க் எடுத்தது வேஸ்ட் ஆகும். பட் நான் அதை பத்தி கவலைப்படல. எனக்கு வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, பீங் அ ஷார்ட் பிலிம் மேக்கர், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஈவன் ஆஸ் அன் ஆக்டர் நான் ஃபெயில் ஆனா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டைரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் நான் எடுத்தேன். I have got to work with very good directors மட்டும் இல்லாம வெரைட்டி ஆஃப் ரோல்ஸும் கிடைச்சிருக்கு. சோ அந்த விதத்துல அது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க், அது சக்சீட் ஆச்சு. இல்லைன்னா நம்ம இன்னொரு வே எடுக்கிறோம்னா அதோடான கஷ்ட நஷ்டங்கள் நம்ம சகிச்சுதான் ஆகணும். சோ அதுக்கு என்னோட பார்ட்னர் என் கூட அன்கண்டிஷனலா ஹி சப்போர்ட்ஸ் மீ. இப்ப நான் மொட்டை அடிச்சது கூட நான் அவர்கிட்ட, நான் ஓகே சொல்றதுக்கு முன்னால அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. ஐ டிட்ன்ட் ஆஸ்க் ஹிஸ் பெர்மிஷன். பிகாஸ் எனக்கு ஒரு விஷயம் ஷுவரா இருந்தது, நான் ஒரு வேளை தப்பான டெசிஷன் எடுத்திருந்தா கூட அவர் என்ன சப்போர்ட் பண்ணுவார், அந்த தைரியம் இருந்தது. பட் எனக்கு அப்ப கன்வின்சிங்கா இருந்தது அந்த மூமெண்ட்ல, அந்த கிவன் சிச்சுவேஷன்ல அதுதான் ரைட் டெசிஷன். அது நான் கன்வின்ஸ்டா இருந்தேன் முதல்ல. So then when I told him, he said, yeah, if you really feel, நீ வந்து டெஸ்பரேட்டா ஒன்னு பண்ணாதே, you really feel நீ அந்த இது பண்ணனும் பண்ணிக்கோ. It's not even a permission. It is just being with me, என் கூட இருக்க, அவ்வளவுதான். By your side. So that's it. சொல்ல துடிக்குது மனசு,